இவ்வளோ ஒரு சிம்பிளா இருந்து இவரு கோதுமை மாவு அரைக்கிறதுக்கான காரணம் என்ன? யாருக்காக இத அரைக்கிறாரு? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில உட்கார்ந்துருக்காருங்க. இதையும் நெறைய பேர் அங்க இருக்கவங்களும் கவனிக்கிறாங்க. ஆனா, யாருக்கும் பாபா கிட்ட போய் அத கேட்குற அளவுக்கு தைரியம் இல்ல. ஏன் இப்படி அவரு அரைக்கிறாருன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த மாரி பாபா வந்து கோதுமை மாவு அரைச்சிட்டுருக்காரு அப்படின்ற செய்தி பார்த்தீங்கன்னா, ஷிரடி கிராமத்தில மக்களிடையே வந்து பரவுது. ஆண்களும், பெண்களும் ஒரே ஆரவார பேச்சு. எதுக்காக? எதுக்காகன்னு. அதுல ஒரு 4 பெண்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா, தைரியமா முன்ன வந்து பாபாவ தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க உட்காந்து அந்த கோதுமைய அரைக்கிறாங்க. அத அரைக்கும்போது பாபாவோட லீலைகள் எல்லாம் பாட்டா பாடிட்டே வந்து அரைக்கிறாங்க. அவங்க மனசுக்குள்ள என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, சாய்பாபா வந்து தன்னோட பக்தர்கள், அன்பர்களான நம்மளுக்கு தான் வந்து இத குடுக்கலான்னு இருக்காரு. ஏன்னா, நம்ம அவருக்கு தினமும் ரெட்டி தொண்டு குடுக்குறோம். ஸோ, அதுக்கு பதிலா அவர் நம்மளுக்கு தராருன்னு நெனச்சு